ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2ஆம் வகுப்பு 5ஆம் பாடம் வண்ணம் தொட்டு பாடல் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சிகளை பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க. சொல்லி பழகுக. வரையலாம், நனைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம், கடல் அலை. இன்னொரு முறை சொல்றீங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பாருங்க. இது என்ன? வரையலாம், அடுத்தது நனைக்கலாம், அடுத்தது ஆடலாம், அடுத்தது சிரிக்கலாம், அடுத்தது கடல் அலை. அடுத்தது போலாங்களா? படித்தும் எழுதியும் பழகுக. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எல்லாம் எழுதணும். சரிங்களா? பாருங்க, படிச்சுட்டு எழுதுங்க. வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள், பூக்கள், மரக்கிளை. படிச்சிட்டிங்களா? எழுதி பாருங்க. இப்போ ஒவ்வொன்றும் எழுதி பார்க்கணும், படிக்கணும். படித்தாதான் என்னென்ன வார்த்தை அப்படின்றது நமக்கு புரியும். என்னென்ன வார்த்தைன்றது நமக்கு தெரியும். நம்ம புது புது வார்த்தைகளை கற்றுக்கலாம். அதே மாதிரி எழுதியும் பார்க்கணும். எழுதுனா தான் என்னென்ன எழுத்து இருக்குது, எந்த இடத்துல என்ன எழுத்து போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும். பாருங்க, இங்கே பாருங்க. வண்ணம் இருக்கு. வண்ணம் அப்படின்னா 3 சொல்லி இன் போடணும், 3 சொல்லி நான் போடணும் அப்படின்னு தெரியும். இல் பாருங்க. கால்கள், இந்த இடத்துல என்ன இல் போடணும், இந்த இடத்துல என்ன இல் போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்தீங்கன்னா தான் புரியும். வானவில் பாருங்க, இங்க எந்த இல் போடணும்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான இல் போடணும் அப்படின்றது அடுத்த வகுப்பு நம்ம போகும்போது நம்ம பார்க்கலாம். பாருங்க, வானவிலுக்கு 2 சொல்லி நான் போடணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி போடணும். மரங்கள் பாருங்க, இந்த ரா போடணும் அப்படின்றது நீங்க எழுதினீங்கன்னா தான் தெரியும். எழுத தான் நமக்கு பழக்கம் வரும். போலாங்களா? அடுத்தது பொறுத்துக்க. நமக்கு பொறுத்துக்கனாவே ரொம்ப பிடிக்கும் தானே. எது பொருத்தணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸி. பாருங்க, கடல் அலையில். கடல் அலையில் என்ன பண்ணணும்? நம்ம கடல் அலையில் என்ன பண்ணலாம்? கால்களை நனைக்கலாம் இல்லைங்களா? அதனால கால்கள் நனைக்கலாம். பூக்கள் போல. பூக்கள் போல என்ன பண்ணலாம்? பூக்கள் அழகா சிரிக்கும் இல்லைங்களா? பூத்து சிரிக்கலாம். அப்புறம் வண்ணம் தொட்டு. வண்ணம் தொட்டு என்ன வரையலாம்? படங்கள் வரையலாம். வீட்டில் படம் வரைஞ்சி பார்த்தீங்களா நீங்க? மரக்கிளையில். மரக்கிளையில் என்ன பண்ணலாம்? ஊஞ்சல் ஆடலாம். மரக்கிளையில் நீங்கள் ஊஞ்சல் கட்டி ஆடி இருக்கீங்களா? மரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்தால் ஊஞ்சல் கட்டி நீங்கள் ஆடி பாருங்க. அப்பா அம்மாவோடைய துணையோடு தான் ஆடி பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுங்கள். பாருங்க, ஒத்த ஓசைனா ஒரே மாதிரி ஓசையோட நம்ம பேசணும்ல, ஒரே மாதிரி ஓசையா இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் நம்ம வட்டையணும். வட்டையில்லாமா? படங்கள். ஓகேங்களா? ஊஞ்சல் வரல. கால்கள், இது சரியா வருது. படங்கள், கால்கள் ஒரே ஓசையில முடித்தானே. மரங்கள், இதுவும் ஓகே. இதுக்கும் வட்டம் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இதுல பாருங்க, வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம். இது 3 ஒரே ஓசை. வானவில் வரல, ஒரு ஓசை இல்லை, அது வேற ஓசை. பாருங்க, இன்னொரு முறை பாருங்க. படங்கள், கால்கள், மரங்கள், இது 3 ஒரே ஓசை. வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம், இது 3 ஒரு ஓசை. அதனால இது 3 இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அது 3 இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வண்ணம் இது. பொருள்கள் எவை? இங்க வண்ணம் கொடுத்துருக்காங்க, 4 வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் என்னென்ன பொருள் தெரியுமோ அந்த வண்ணத்துல அதை நீங்க இங்க எழுதணும். 3 பொருள் எழுதணும். சரிங்களா? நான் எழுதிருக்கிறேன், நீங்களும் இதே மாதிரி வேற ஏதாவது பொருள் இருந்தா எழுதி பாருங்க. வெள்ளை. வெள்ளையில என்னென்ன பொருள் இருக்கு பாருங்க. சோறு வெள்ளையா தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். பாலும் வெள்ளையா தான் இருக்கும். கொக்கு வெள்ளையா தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? கொக்கு வெள்ளையா தான் இருக்கும். எங்கன்னா கொக்கு இருந்தால் நீங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது கருப்பு. கருப்பு கலரில் என்னென்ன இருக்கும்? கருப்புன்னொடனே நமக்கு தெரியும், காகம் கருப்பு கலரில் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து தலைமுடி. நம்ம தலைமுடி கருப்பாக தானே இருக்கு, அதனால தலைமுடி கருப்பு. நம்ம போர்டில் எழுதுறோம்ல, வகுப்பறையில் கரும்பலகை சொல்றதே நம்ம கரும்பலகை தான் சொல்றோம். ஸோ அதனால் கரும்பலகை கருப்பு தான். அடுத்தது பச்சை. பச்சை கிளி அப்படின்னு சொல்லுவோம், அதனால கிளி பச்சை கலர்ல இருக்கும். அடுத்தது இலை. இலை எப்பயுமே பச்சை கலர்ல தான் இருக்கும், ஏன்னா இலையில பச்சையும் இருக்கிறதுனால பச்சை இலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் பார்த்துருக்கீங்க தானே? வெண்டைக்காய் பச்சையா இருக்கும், அதனால வெண்டைக்காய் பச்சை கலர்ல இருக்கும். அடுத்தது சிகப்பு. சிவப்பு. சிவப்பு கலர்ல என்னென்ன இருக்குது? ஆப்பிள் சிவப்பா இருக்கும், தக்காளி சிவப்பா இருக்கும். வெரி குட். குங்குமம் கண்டிப்பா சிவப்பா தான் இருக்கும், எல்லாருமே குங்குமம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பாடலை தொடர்ந்து பாடுக அப்படின்னு சொல்லி இருக்குது. கருப்பு தொட்டு
காகம் வரையலாம் நம்ம படித்தோம். அதனால் இங்கே காகம்னு எழுதுங்க. காகம் போல கரைந்து பார்க்கலாம். காகம் எப்படி கரையும்? காகம் நம்ம எப்பயுமே காகம் என்ன பண்ணுவோம்? காக்கா கத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. காகம் என்ன பண்ணுது? காகம் கரையும். கா கா அப்படின்னு காகம் கரையும். சரிங்களா? வெள்ளை தொட்டு கொக்கு வரையலாம். கொக்கு போல நடந்து பார்க்கலாம். கொக்கு மாதிரி நம்ம நடந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுலேயும் நீங்கள் எழுதுங்க. அங்கே பாருங்க, படத்தையும் சொல்லையும் பொறுத்துக. படத்தையும் சொல்லையும் நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தலாமா? உங்களுக்கு தெரியும் இது என்னது? மரங்கள். ஆமாம் தானே, இது மரம் தானே. அதனால் இது நிறைய மரம் இருக்கிறதுனால மரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மரங்கள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க, மரங்கள். இதெல்லாம் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த எழுத்து உங்களுக்கு புரியும். என்னென்ன எழுத்து அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மரங்கள்ன்றது இதுதான் மரங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொருத்தி பாருங்க. அடுத்தது பாருங்க, இதுக்கு பேர் என்னது? பெட்டி. பாருங்க, பெட்டி எங்கே இருக்கு? பெட்டி இங்கே இருக்குது. அடுத்தது பாருங்க, இது பேர் என்னது? பூக்கள். நிறைய பூ இருக்குது, அதனால பூக்கள் பாருங்க இங்கே இருக்குது. பூக்கள் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் இதே மாதிரி. சரிங்களா? இது பேர் என்ன? முட்டை. முட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்க, முட்டை. அடுத்தது இது என்ன பாருங்க? தட்டுகள். நிறைய தட்டு இருக்குனால தட்டுகள். பாருங்க, தட்டுகள். இதை பொருத்தி பார்க்கணும். அடுத்தது இது பாருங்க, நிறைய பொட்டி இருக்கிறதுனால பெட்டிகள். இது ஒரே ஒரு பெட்டி இருக்கிறதுனால பெட்டி. இது நிறைய பெட்டிகள் இருக்கிறதுனால பெட்டிகள். இது பாருங்க, ஒரே ஒரு தட்டு இருக்கிறதுனால தட்டு. இங்க நிறைய தட்டு இருக்கிறதுனால நம்ம தட்டுகள்னு சொன்னோம். சரிங்களா? இது ஒரே ஒரு தட்டு இருக்கிறதுனால தட்டு அப்படின்னு சொல்றோம். அவ்வளோதான். மரம் சொல்லிட்டோம். பூ பாருங்க, ஒரே ஒரு பூ இருக்கிறதுனால இது வந்து பூ அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, நிறைய முட்டைகள் இருக்கிறதுனால முட்டைகள் அப்படின்னு சொல்றோம். அதனால இதை வந்து நீங்க ஒன்று இருந்தா ஒருமை, நிறைய இருந்தா பன்மை, அப்படி பார்த்து நீங்க எழுதணும். சரிங்களா? ஒருமை பன்மைனா என்னன்றது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒருமை பன்மை சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மை சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம போடலாமா? பாருங்க, ஒருமை, இங்கெல்லாம் ஒருமை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒருமை சொல்லு. நம்ம பன்மை சொல்லா மாற்றணும். ஒருமை சொல் கூட சேர்ந்து காயில் போட்டால் பன்மை சொல்லா மாறும். பாருங்க, மிட்டாய். மிட்டாய் கூட என்ன போட்டால் பன்மை சொல்லா மாறும்? மிட்டாய்கள். நிறைய மிட்டாய் இருந்தால் அது பேர் மிட்டாய்கள். சட்டை, ஒரே ஒரு சட்டை இருந்தால் அதுக்கு பேர் சட்டை. நிறைய சட்டை இருந்தால் சட்டைகள். உங்ககிட்ட 4-5 சட்டை இருக்கும் தானே, அப்போ அதுக்கு பேர் என்னது? சட்டைகள். பொம்மை, ஒரே ஒரு பொம்மை இருந்தால் பொம்மை. நிறைய பொம்மை இருந்தால் பொம்மைகள். உங்கள் தங்கை கிட்ட பொம்மை இருக்குதா? எத்தனை பொம்மை இருக்கும்? 4-5 பொம்மை வச்சுருக்கோம் உங்கள் தங்கை. அப்போனா எத்தனை பொம்மைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அதை பொம்மைகள்னு சொல்லணும், பொம்மைன்னு சொல்லக்கூடாது. மேஜை, ஒரே ஒரு, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு மேஜை இருந்தால் நம்ம அதை மேஜைன்னு சொல்லுவோம். நிறைய மேசை இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை மேசைகள். நம்ம கிளாஸில் வகுப்பறையில் மேசைகள் நிறைய இருக்கும், அதனால் அது மேசைகள் அப்படின்னு சொல்லணும். பை, ஒரே ஒரு பை இருந்தால், நம்ம பேக் ஒன்றே இருந்தால் அது பை. அதே நம்ம வகுப்பறையில் நம்ம நண்பர்களோட பைகள் எல்லாம் சேர்ந்து நிறைய பை வரும், அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முன்ன நம்ம காயில் போட்டு படித்தோம், இப்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பூ, ஒரே ஒரு பூ இருந்தால் அது பூ. அதே நிறைய பூ இருந்தால் அதுக்கு பேர் பூக்கள். இக்கு காயில் 3 எழுத்து போட்டிருக்கோம். முன்ன காயில் 2 எழுத்து மட்டும் சேர்த்தணும், 3 எழுத்து சேர்த்திருக்கோம். இக்கு காயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஈ, ஒரே ஒரு இருந்தால் அது ஈ. அதே நிறைய இருந்தால் ஈ, இக்காயில், இக்கள், ஈக்கள் அப்படின்னு சொன்னோம். தேனி, தேனி, இக்காயில், தேனீக்கள். இக்கு காயில் போட்டு எழுதணும். இந்த வார்த்தைங்கள்லாம் இக்கு காயில் போட்டு எழுதணும். அதை பாருங்க. புறா, இக்காயில். புறாக்கள், நிறைய புறாக்கள் இருந்தால் அது பேர் புறாக்கள். மைனா, ஒன்று இருந்தால் மைனா. நிறைய இருந்தால் அது பேர் மைனா. இக்காயில், மைனாக்கள். அதே மாதிரி முன்ன காயில் மட்டும் சேர்த்து எழுதணும், இப்போ இக்கு காயில் சேர்த்து எழுதணும். இப்போ பாருங்க என்ன சேர்த்து எழுதுறோம்னு. பழம், பழங்கள். பழம், பழங்கள். இங்கு காயில் சேர்த்து எழுதணும், இங்க பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பட்டம், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி பாருங்க, பன்மையில் எப்படி எழுதுறதுன்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பட்டம், பட்டங்கள். இங்கு காயில் அது எப்படி சேர்த்துறோம்? பாடம், பாடங்கள். இங்கு காயில், பாடங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இம்மு வராது. இம்மு 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 இருக்கு இல்லையா? அந்த இம்முலாம் இதில் வராது. பன்மையில், ஒருமையில் இம்மு இருக்குது, பன்மையில் இம்மு இல்லை. அதுக்கு பதிலாக இங்கு காயில் போட்டுருக்குறோம். ஒரு எழுத்து எடுத்துட்டு இங்கு காயில் போடுறோம். சரிங்களா? பாடம், பாடங்கள்.
புத்தகம் பூ இத்தா கா இங்கா இல் இம்மை எடுத்துட்டு இங்கா இல் போட்டுங்கிறோம். வண்ணம் நீங்களே சொல்லும் பார்க்கலாம். வண்ணம் எப்படிமா? வண்ணம்ன்றது ஒரு வண்ணம் இருந்தால் அதுக்கு பேர் வண்ணம். நிறைய வண்ணம் இருந்தால் அதுக்கு பேர் வண்ணங்கள். அது எப்படி சொல்லுவீங்க பாருங்க. வா இன் நா இம்மை விட்டுணும். இம்மை விட்டுட்டு இங்கு கா இல் வண்ணங்கள். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதே மாதிரி சொல்லணும். இதை ஒரு முறை இன்னும் ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். நன்றி.